வணக்கம். வாழ்க வளமுடன். மதுரை மீனாட்சி அம்மன் குறித்த பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே நிறைய இருக்குது. இப்போ ஒரு நல்ல ஒரு செய்தி. மீனாட்சி அம்மனை வணங்கியவர்கள் வாழ்வில் பெற்ற ஏற்றங்கள் பல கதைகள் சொல்லுவாங்க. இதில் ஒரு பழைய கதை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. 1812ஆம் ஆண்டு மதுரை கலெக்டராக இருந்த ரோஸ் பீட்டர் என்னும் பிரிட்டிஷ்காரர், அவர் தினமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள 4 சித்திரை வீதிகளில் தன் குதிரையில் உலா வருவது வழக்கம். ஒரு நாள் பெரும் மழை நேரத்தில் ரோஸ் பீட்டர் தன் வீட்டில் உட்கார்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்த போது பயங்கரமான மின்னல் வெட்டியது. திடீரென்று ஒரு பெண் குழந்தை அவரை தட்டி எழுப்பி வெளியே அழைத்து வந்தாள். அவர் வெளியே வந்ததுதான் தாமதம். வீடு இடிந்து விழுந்தது. ரோஸ் பீட்டரை அழைத்து வந்த பெண் குழந்தை திடீரென்று மறைந்து விட்டாள். இது பற்றி ரோஸ் பீட்டர் மீனாட்சி அம்மன் கோயில் குருக்களிடம் கூறினார். குருக்கள் கலெக்டரை காப்பாற்றியது மீனாட்சி அம்மன் தான் என தெளிவுபடுத்தினார். உடனே கலெக்டர் ரோஸ் பீட்டர் கோயிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பி, அதே குருக்களோட யோசனைப்படி சேணத்துடன் கூடிய குதிரையில் செல்பவர்கள் தங்கள் கால்களை வைத்துக்கொள்ளும் வளையத்தை தங்கத்தில் செய்து வழங்கினார். இது அன்னை மீனாட்சி அம்மன் குதிரை வாகனத்தில் உலா வரும்போது பயன்படுத்தப்பட்டது. இன்றும் அது பயன்படுகிறது. ரோஸ் பீட்டர் தன் இறுதி நாள் வரை மீனாட்சி அம்மனை தரிசித்து கொண்டு மதுரையிலேயே வாழ்ந்தார். தன் இறுதி விருப்பமாக தான் இறந்த பின் தன் உடலை மீனாட்சி அம்மன் சன்னதி நோக்கியே இருக்குமாறு YMCA பகுதியில் அங்கு உள்ள சமாதியில் புதைக்க உத்தரவிட்டார். அதன்படியே அது நிறைவேற்றப்பட்டது. இந்த மாதிரி பல கதைகள் உண்டுங்க. மீனாட்சி அம்மனை தரிசித்தவர்களுக்கு கிடைத்த பலன்கள்ன்ட்டு. எனக்கு ஒரு 5 வருட சீனியர் ஏர்ஃபோர்ஸில் பணிபுரியும் போது முருகன் சொல்லி மிக அன்பானவர் மதுரையில் இருந்தார். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு நாங்கள் போயிருக்கும்போது காலையில் 3 மணிக்கு எங்களை தட்டி எழுப்பி குளிக்க வைத்து அவரோட புல்லட்டில் என்னையும் என்னோட நண்பரையும் இருவரையும் ஏற்றிக்கொண்டு ஒரே புல்லட்டில் 3 பேர் ட்ராவல் பண்ணி 4 மணிக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே அவரோட பழக்கங்கள், ஏன்னா அங்கே டெய்லி காலையில் 4 மணிக்கு அவரை திருப்பள்ளி எழும் நிகழ்ச்சியில் தேவாரம் பாடக்கூடியவர். ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஒரு 50-60 பேர் உள்ளே போய் பாடுவாங்க. அதில் அவரும் ஒருங்கிறதுனால எங்களையும் உள்ளே கூட்டு போய் திருப்பள்ளி எழுச்சி நிகழ்ச்சியை முழுவதாக காட்டி கோயிலை முழுசாக சுற்றி காமிச்சு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2-3 ஹவர்ஸ் மேலே அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். ஏன் அவர் நினைவு கூர்றேன் எங்கே ஏன்னா, அவருக்கு ஒரு வருடம் முன்பு உடல்நிலை பாதிப்பு. அதனால் சென்னையில் சில டெஸ்ட்டு செக்கப்புக்குன்னு வந்திருந்தார். நான் அப்போ ஒரு தொடர்பில் இருக்கும்போது, சார் எப்படி இருக்கிறீங்க என்ன கேட்கும்போது, நல்லா இருக்கிறேன் திரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் மீனாட்சியை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதனால் சீக்கிரம் ஊருக்கு போகணும், அவன் மீனாட்சி அம்மனை தரிசிக்காமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், அது சொன்ன அதில் இருந்த அன்பு, சாமி மேலே பக்திங்கிறதோட அது ஒரு இனம் புரியாத அன்பு அந்த வார்த்தைகளில் வெளிப்பட்டது. அப்படி அன்பானவர்ங்கிற காரணத்தால் மீனாட்சி அம்மன் அவரை உடனே அழைத்து கொண்டதும் நடந்தது. அதனால் நம்ம மீனாட்சி அம்மனோட மகிமைங்கிறது பல நேரங்களில் உணரப்பட்ட ஒன்று. வாழ்க வளமுடன், நலமே சூழ்க.